வியாபாரம் பரவாயில்லாம இருக்குண்ணே. விக்கிரபாண்டியில் போட விட பரவாயில்லாம இருக்கு. விக்கிரபாண்டியில் போலீஸ் டிராபிக்கா இருந்துச்சு, ரொம்ப இடஞ்சா இருந்துச்சு. பரவாயில்லாம கொஞ்சம் ஒளி இல்லை, நீட்டாக போயிட்டு இருக்கு வியாபாரம். பழம் ஒரு தர்பூசணி ஒரு 1/2 டன் இறக்கிருப்போம். சாத்துக்குடி 10 மூடை, வெள்ளரிக்காய் 1 மூடை, திருப்பி சர்பத்துக்கு போட்டு ஓடிட்டு இருக்கு வியாபாரம். நீட்டாக திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஆமாம், நேற்று வியாபாரம் கிடையாது, இன்னைக்கு தான். இன்னைக்கு மத்தியானம் 10 மணிலேருந்து வியாபாரம் ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கு. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. கடை வாடகைலாம் கிடையாது. நேற்று கேட்டுட்டு இருந்தாங்க, கடைக்கு 5000 கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நேற்றுக்கு அந்த 7 லட்ச ரூபா கொடுத்து கடையை பிரியாணி கடை போட்டுருப்பாங்க நினைக்கேன். அவங்க மொத்தமாக கொடுத்துருப்பாங்க நினைக்கேன். அவனை கடைக்காரனுக்கு ஃபுல்லாக போட விட விட்டுருந்தாங்க. சரி, போலீஸாரெலாம் நைட்டு ஃபுல்லாக போட விட விட்டாங்க. காலைல ஒன்றும் சொல்லலை, ஒரு இல்லை. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக போட விட விட்டுருந்தாங்க. திருப்பி இடைஞ்செல்லாம் போட்டுருக்கு வியாபாரம். முத நாள் வந்தாங்கல்ல, 3 நாள் முன்னாடி வந்தாங்கல்ல, படாப்படுத்திருப்பாங்க நினைக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் வியாபாரி வந்தாலும் ஒன்றும் கேட்கல, ஒரு டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லை. ஆமாம், வியாபாரம் போயிட்டு இருக்கு. ஆமாம், அவனோட வியாபாரம் முடிஞ்சு லாபம் தான். வெயில் அடிக்கல, வெயில் அடிக்காம பட்டையில போயிடலாம் வியாபாரம். கடைக்கு வந்து பணம் வாங்கிட்டு வந்து கேட்டாங்க. இது கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் விட்டுட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. போட்ட பிறகு ஒரு 5 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எல்லா மாநாட்டுக்கும் போட்டிருக்கோம், கடை வந்து நாங்கள் சும்மா ஃப்ரீயாக தான் போடுவோம் அப்படின்னு சொன்னோம். அதோட வந்து கேட்கல ஒன்றும். வெளியாளுகன்னு இல்லை, இந்த இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் இடத்துக்காரவங்க கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒன்றும் சொல்லலை, நீ ஃப்ரீயாகவே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேர் வந்து இது பேர் பஸ் ஸ்டாண்டில் காஞ்சிமாரத்தூர். என் பேர் சையது ராபியத்து.